9 ஆண்டுகள் பொற்கால ஆட்சியை நடத்தியவர் காமராஜர். எவ்வளவோ நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார். இவ்வளவும் செய்த அவர் அடுத்து செய்த காரியம் அரசியலுக்கே ஒரு புதிய இலக்கணத்தை கற்றுத்தந்தது. காங்கிரஸ் கட்சி அதன் துடிப்பையும் வலிமையையும் இழந்து வருவதாக உணர்ந்த காமராஜர் எல்லா மூத்த காங்கிரஸ் தலைவர்களும் தங்கள் அரசியல் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டு நலனுக்காக கட்சி பணிகளில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி பிரதமர் நேருவிடம் பரிந்துரை செய்தார். 2 மாதங்களில் அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டது காங்கிரஸ் பணிக்குழு. அந்த திட்டத்திற்கு காமராஜர் திட்டம் என்றே பெயரிடப்பட்டது. தனது திட்டத்திற்கு முன்னுதாரணமாக இருக்க 1963 ஆண்டு அக்டோபர் 3 தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் அந்த அதிசய தலைவர். அவரை தொடர்ந்து லால் பகதூர் சாஸ்திரி, ஜக்ஜீவன் ராம், முரார்ஜி தேசாய், எஸ்.கே. பட்டேல் போன்ற மூத்த தலைவர்களும் பதவி விலகினர். அதே ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைமை பொறுப்பை தந்தார் ஜவஹர்லால் நேரு. அதற்கு அடுத்த ஆண்டே நேரு இறந்ததை தொடர்ந்து இந்தியாவின் அடுத்த பிரதமராக லால் பகதூர் சாஸ்திரியை முன்மொழிந்தார் காமராஜர். 2 ஆண்டுகளில் சாஸ்திரியும் மரணத்தை தழுவ அப்போது 48 வயது நிரம்பி இருந்த நேருவின் மகள் இந்திரா காந்தியை இந்தியாவின் அடுத்த பிரதமராக்கினார் காமராஜர். அந்த 2 தலைமைத்துவ மாற்றங்களையும் அவர் மிக லாவகமாக செய்து முடித்ததால் காமராஜரை கிங் மேக்கர் என்றழைத்தனர் பத்திரிகையாளர்களும் மற்ற அரசியல்வாதிகளும். தமிழ்நாட்டில் மெச்சத்தக்க பொற்கால ஆட்சியை தந்த காமராஜர் தனது கடைசி மூச்சு வரை சமூக தொண்டு செய்வதிலேயே குறியாக இருந்தார். 1975 ஆண்டு அக்டோபர் 2 தனது 72வது அகவையில் அவர் காலமானார். அதற்கு அடுத்த ஆண்டு அவருக்கு உயரிய பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவித்தது இந்திய அரசு. சமூக தொண்டையே பெரிதாக நினைத்ததால் தனக்கென்று ஓர் குடும்பத்தை அமைத்துக் கொள்ளவில்லை காமராஜர். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த போதும் அவருடைய தாய் விருதுநகரில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாத ஓர் வீட்டில்தான் வாழ்ந்தார் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? தன் குடும்பம் என்பதற்காக தன் தாய்க்கு கூட எந்த சலுகையையும் வழங்கியதில்லை. அவர் தனக்கென வைத்திருந்த சொத்துக்கள் என்ன தெரியுமா? சில கதர்வேட்டி சட்டைகளும் சில புத்தகங்களும் தான். பதவிக்குரிய பந்தா எப்போதும் அவரிடம் இருந்ததே இல்லை. எந்த நேரத்திலும் எவரும் அவரை தடையின்றி சந்திக்க முடியும். அதனால்தான் அவரை கர்ம வீரர் என்றும் கருப்பு காந்தி என்றும் இன்றும் போற்றுகின்றது தமிழக வரலாறு. அப்படிப்பட்ட ஓர் கண்ணியமான நேர்மையான இன்னொரு தலைவனை தமிழக வரலாறு மட்டுமல்ல உலக வரலாறும் இனி சந்திக்குமா என்பது சந்தேகமே.